வணக்கம். நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன், சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து லேடீஸ் ஃபிங்கர் பிரிஞ்சால், பிரிஞ்சால் இது வெண்டைக்காய் லேடீஸ் ஃபிங்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த லேடீஸ் ஃபிங்கர் நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா அது உள்ளே கொலக்கொலான் இருக்கும், அது இதை ஒரு மாதிரி ஜூஸியாக வந்துடும், ஒட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சின்ன பசங்கள்லாம் அது சாப்பிடாங்க அவ்வளோ லேடீஸ் ஃபிங்கரில் ஸ்டிக்கியாக இருக்கும்பாங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு ஸ்நாக் டீ டைம் ஸ்நாக் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா உடம்புக்கும் ஹெல்த்தி. இது அந்த சீடோடு எல்லாம் நல்லா எல்லாமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது பண்ணி வைக்கலாம், வயசானவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், யார் வீட்டுக்கான போகிறோம், யாராவது கெஸ்ட் வரானா கூட நீங்கள் பண்ணி ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இது பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்தி. வெண்டைக்காய் பற்றி சொல்ல வேண்டாம். லேடீஸ் ஃபிங்கர் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நல்லா கட் பண்ணி ஒரு வெஜிடபிளாக காய்கறியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு டப்பாவில் நீங்கள் மறுநாளும் சாப்பிட்லாம். யாராவது வீட்டுக்கான போகிறோம், பசங்க வராங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம். இது எல்லாம் நோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆர்டினரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது சாப்பிட்டாங்க வெஜிடபிள் காய்கறி உள்ளே போன மாதிரி இருக்கும். இது ஹெல்த்தி வெஜிடபிள். மெமரி பவரெலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருப்பாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இப்படி நீளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இது அழகாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சீடெல்லாம் எடுக்கல. சீடோட இன்னும் இலசாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆல்மோஸ்ட் இலசு தான், ஆனால் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் இந்த ஹெட்டும் இந்த டெய்லும் ரெண்டும் கட் பண்ணிட்டு நடுவில் கீத்து போட்டு நல்லா இப்படி நீளாக கட் பண்ணிடணும். இதுக்கு வேண்டியது லேடீஸ் ஃபிங்கர் இப்படி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு, கடலை மாவு, உப்பு, அப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர், அப்புறம் இது வந்து மஞ்சப்பொடி. கார்ன்ஃப்ளோர் பாருங்கள், கடலை மாவு, கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு மூணு மாவு சேர்த்து பிசையணும். அது இது ஆயில் ஃபார் ஃப்ரையிங். நீங்கள் எந்த ஆயில் குக்கிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை எப்படி பிசைகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு ஒரு செகண்ட் ஊறட்டும், அப்புறம் உடனே போட்டு எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருங்க. இது அப்போ தான் தண்ணி ஊறிக்கணும். அப்போ இதுக்கு தண்ணி எல்லாம் தனியாக ஒன்றும் விட போகிறது இல்லை, இதில் இருக்கிற தண்ணி தான். இந்த வெண்டைக்காயில் என்ன தண்ணி இருக்கோ அதை வச்சு தான் ஓட்ட போகிறோம். அப்புறம் மஞ்சப்பொடி தேவைக்கேற்று போட்டுக்கலாம். நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோ வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், உப்பு எல்லாம் போட்டோம், மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட் இப்போது கடலை மாவு போட்டு அரிசி மாவு போட்டுருவோம். ஃபஸ்ட் பாருங்கள், அரிசி மாவு, இப்போ பாருங்களேன், கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை வேணால் தெளிச்சுக்கலாம், விடக்கூடாது, தெளிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், கடலை மாவு போட்டாச்சு. இந்த வெண்டைக்காயில் நிறைய ஜூஸ் வரல, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளோர் லாஸ்ட்டாக.
தெளிக்கிறது திருப்பி பாரு. கொஞ்சமாக தெளித்தா போதும், அவ்வளோதான். நிறைய விடக்கூடாது. வெண்டைக்காயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல நிறைய தண்ணி வரும். இல்லை தண்ணி வரல, தண்ணி தேவைப்பட்டால் தான் போட்டுக்கணும், இல்லாட்டி வேண்டாம். பாருங்கள், கோட் ஆகிடுது. இப்படி கோட் ஆகணும், எல்லா வெண்டைக்காயிலையும் கோட் ஆகணும். நல்லா ஊறணும். ஒரு செகண்ட் தான், ரொம்ப நேரம் கூட வேண்டாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கோட் ஆகணும், எல்லா வெண்டைக்காயிலையும். இப்போ கோட் ஆனதும் போட்டு எடுத்துடலாம் ஆயில், அவ்வளோதான். டீப் ஃப்ரை பண்ணால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இது இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு கூட மூடி வச்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்கும்போது இப்போ நிறைய ஊறினா இது ஒன்றும் ஆகாது. அப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி மாவு இருக்கிற மாதிரியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எப்போ வேணுமோ கெஸ்ட் வரான்னு அப்போங்கப்போ நீங்கள் எடுத்து போட்டு கொடுக்கலாம். 2 or 3 days ஃப்ரிட்ஜில் கூட அந்த மாவு பிசைஞ்சு வைக்கலாம். நல்ல கோட் ஆகிடுது பார்த்தீங்களா, எங்குமே மாவு இல்லை. ஸோ இது ரெடி டு ஃப்ரை. ஸோ இப்போ பாருங்களேன், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்க. ரிஃபைண்ட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் பற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். மொத்தமாக போடாமல் இப்படி ஒன்றா பிரித்து உதுத்து போடுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உத்து போடுங்க. ஒட்டின்னு இருக்கும், அது ஜெல் இருக்கிறது தானே அதை வெண்டைக்காய், அதனால் உத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற விட்டானா நல்லா ஒட்டிக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுதான் வச்சுக்கோ, நல்லா வரும். இப்போ நான் உங்களுக்கு புதுமையான ஒரு வெண்டைக்காயில் ரெசிபி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன், லேடிஸ் ஃபிங்கர். அதில் நீங்கள் ஸ்நாக் பசங்களுக்கு பண்ணித்தரேன். வீட்டில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பஜ்ஜி போண்டாலாம் போடுறீங்க, அதை விட இது வெஜிடபிள் நல்லா பசங்களுக்கு தெரியாமல் நல்லா வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் யார் சாப்பிட்டாலும் நல்லது தான், அவங்களுக்கே தெரியும். ஸோ இதை விட ஈஸியாக அவங்களுக்கு பண்ணவே முடியாது. இது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் மறுநாள் வச்சுக்கலாம். மாவை பிசைஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாதி பண்ணிவிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. எப்போ வேணும் அப்போ திருப்பி எடுத்து யாரானு கெஸ்ட்டு யாரானு சூடாக வேணும்னா பசங்களுக்கு போட்டு தரலாம். இது சூடாக சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ஆரினா கூட கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கு. இதில் நீங்கள் வெறும் கார்னிஷிங் நீங்கள் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம், இல்லை கேரட் நல்லா சீவிட்டு கேரட் கூட தூவிக்கலாம். நல்ல லுக்கு நல்லாயிருக்கும். இது நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இது ஸ்டார்டராக கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஸ்டார்டர் நல்ல வெஜ்ஜு ஸ்டார்டர் வேணும்னா இது கொடுப்பாங்க, வெண்டைக்காய் ஃப்ரை கொடுப்பாங்க. இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தி வைஸ் ஆல்சோ இட்ஸ் குட். எப்போ ஒரு தரம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இதே வராது. நல்ல ப்ரோட்டீன் சேர்றது, ப்ரோட்டீன் பேஸு. நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி குட் அண்ட் சேஃப்.
இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். ஷேர் வித் அஸ். கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். இஃப் தேர் இஸ் எனி காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய எங்களுக்கு நீங்கள் வந்து சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணி அதோடய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க.